வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசு. ஆமாங்க, இது நமக்கு நடந்திருந்தா பண்ணியிருப்போமான்னு தெரியல. நம்ம பத்மக்கா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு தூய்மை பணியாளர். ஏழ்மையா இருந்தாலும் கீழே குப்பையில கிடந்து எடுத்த 45 பவுன் நகைய அந்த நகைக்கு சொந்தக்காரங்க கிட்டேயே கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. நான் அந்த இடத்துல இருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. இந்த செயலை பாராட்டுற விதமா போஸ்ட் ஆஃபீஸ்ல அவங்க ஃபேஸ் போட்ட ஸ்டாம்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நேர்மையை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நிறைய கிஃப்ட்டும் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துல இப்படி ஒரு பொண்ணா, ஒரு தூய்மை பணியாளர் மனசு இவ்வளோ தூய்மையா இருக்கா? குப்பையில தானே கிடைச்சிது, அந்த நகையை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்காம, துளி கூட ஆசைப்படாம, அடுத்தவங்க காசு பணம் பொருளெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு யோசிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமா சேர்ந்து அந்த பொருளை அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க கிட்டேயே கொடுத்துருக்காங்க. ஏழ்மையிலும் நேர்மை. என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த விஷயத்த தான் சொல்லி வளர்த்துவேன். பத்மக்கா மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாம உண்மையா நேர்மையா இருக்கணும்னு.